வீரக்கழுகு ஜடாயுவின் கதை. ஜடாயு என்பது இராமாயணத்தில் வரும் ஒரு வீரக்கழுகின் கதை. சீதையை ராவணன் கடத்தி செல்லும்போது அவளை காப்பாற்ற துணிந்து போரிட்டு தன் இறக்கைகளை இழந்து கீழே விழுந்தான். அவன் இறப்பதற்கு முன் சீதை ராவணனால் தெற்கு நோக்கி கடத்தி செல்லப்பட்டதை கூறி ராமர் அவனுக்கு மோட்சம் அளித்தார். இந்த தியாகம், வீரம் மற்றும் கடமையின் சின்னமாகும். கதையின் சுருக்கம். அறிமுகம். ஜடாயு கழுகுகளின் அரசன், கருடனின் தம்பி, ராமர் தசரதனின் நண்பன். சீதைக்கு துணையாக வனவாசத்தில் இருந்தார். சண்டை. சீதையை ராவணன் கடத்தி சென்றபோது ஜடாயு அதை தடுத்து ராவணனுடன் வீரம் செறிந்த போர் புரிந்தான். வயதானதால் ராவணனின் வாளால் தாக்கப்பட்டான். இறக்கைகள் வெட்டப்பட்டன. வீழ்ச்சியும் தகவல். போரில் விழுந்த ஜடாயு ராமர் லட்சுமணரிடம் சீதையை ராவணன் தெற்கே லங்கைக்கு கடத்தி சென்ற தகவலை கூறி உயிர் துறந்தான். தியாகம். ஜடாயுவின் தியாகத்தால் மனமுருகிய ராமர் அவனுக்கு இறுதி சடங்குகளை செய்து மோட்சம் அளித்தார். இது தர்மத்தை காக்க ஒரு பறவையின் மகத்தான தியாகத்தை காட்டுகிறது. முக்கியத்துவம். ஜடாயுவின் கதை வீரம், கடமை, தியாகம் மற்றும் தர்மத்தின் மகத்துவத்தை வலியுறுத்துகிறது. ராமர் ராவண போரின் போக்கையே மாற்றியமைத்த ஒரு முக்கிய நிகழ்வாக இது கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள ஜடாயு எர்த் சென்டர் இந்த வீரக்கழுகின் தியாகத்தை போற்றும் வகையில் உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பத்தை கொண்டுள்ளது.